ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். நான் இதை அடைந்தே தீரணும், சாதித்தாகணும்னு நீ நினைச்சாலே இயற்கையின் சக்தி அனைத்தும் உன்னுடன் ஒத்துழைக்கும் என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. தங்களுக்கு பின்னால் காட் இருக்கிறாரே தவிர காட்ஃபாதர் என்று யாருமே எப்போதும் இருந்ததில்லை. தாங்கள் ஒரு அவதார புருஷனாக இருந்தாலும் தனியொரு மனிதனாகத்தான் சம்ரக்ஷணா என்ற இந்த அமைப்பு, ஆன்மீக அமைப்பு, ராமராஜ்யம் போன்ற மாபெரும் சாதனைகளை தங்கள் ஆன்மீக வாழ்வில் நிகழ்த்தி காண்பித்திருக்கிறீர்கள். இதற்கு முதன்மையான காரணம் சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் கூடிய தங்களது கடினமான உழைப்பா அல்லது தாங்கள் கடவுள் மீது வைத்திருக்கும் கலப்படமற்ற நம்பிக்கையா? பேரூராற்று படுவும் பனை போல் நற்காட்சி தெளிந்தனம் அப்படின்னா, ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த ஃப்ளோ ஆஃப் த ரிவர் கூட அந்த கட்டையும் போயிட்டே இருக்குமா. அது மாதிரி நம்ம எல்லாருடைய லைஃப்பும் கூட அப்படி தான். முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. அதனால் இந்த உலகத்தில் நாம் பிறக்கிற போது நம்முடைய உடம்புல 9 ஓட்டு இருக்குது. 2 2 2 கீழே 9 பிளானட்ஸ் இருக்குது. இந்த 9 பிளானட்ஸ் இந்த 9 ஓட்ட வழியாக நமக்கு கனெக்ட் ஆகிடுது. அதனுடைய போக்கில் நம்ம லைஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யாரை நினச்சாலும் சரி, அந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்சி யாராக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் காரணம் இந்த 9 பிளானட்ஸ் தான். அண்ட் வி கெட் கனெக்டட் டு தட். எப்படி உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் ஒரு சிப்பு வாங்கி போட்டுறீங்க. ஸோ ஈவன் அஸ்யூமிங் யூ அப்கிரேட் யுவர் செல்ஃபோன், இந்த பழைய சிப் எடுத்து நீங்கள் புது ஃபோனில் போட்டுக்குவீங்க. அந்த மாதிரி மிஸ்டர் முனுசாமி டைஸ் டு பிகம் இப்ராஹிம் ஆர் இஸ்மாயில், the old memory chip enters into the new body. ஆனால் லைஃப் பிகம்ஸ் கண்டினியூஸ். ஒவ்வொரு பிறவிலையும் இருக்காது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று சொல்லக்கூடிய நிலையில். அதனால் அப்சல்யூட்லி வி ஹவ் நோ கண்ட்ரோல் ஓவர் வாட் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப். நம்ம சொல்லிக்கலாம், இந்த மாதிரி வி ஆர் தட் வி டிட் ஹார்ட் ஒர்க்கு, அதெல்லாம் சொல்லிக்கலாம். பட் தே ஆர் நாட் ரியலி ட்ரூ. யூ கோ த்ரூ எனி ஒன். சி, நரேந்திர மோடி டுடே இஸ் த பிரைம் மினிஸ்டர், but he was a chaiwala, and your Ambani was a lorry cleaner, big Ambani. Today, you know, they are one of the richest families in the world. So, do you think anything would have changed but for their planets? அவங்களுடைய நோக்கத்து இல்லைன்னா எப்படி ஒரு டீ கடைக்காரன் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுது? ஒரு லாரி கிளீனராக இருந்த பிக் அம்பானி இவ்வளோ பெரிய கிங்டம் எப்படி பண்ண முடியாது? அண்ட் எல்லோரும் தான் வராங்க, நடிக்கிறதுக்கு வராங்க. ஆல் கேனாட் பிகம் அமிதாப் பச்சன். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் இஸ் ஃபேட் பிஹைண்ட் அஸ். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மக்கிட்ட நம்முடைய பூர்வ வினை பயன்கள் லைக் மெமரி சிப் இருக்குது. அதனுடைய போக்கில் நம்ம லைஃப் நடக்கும். அதர்வைஸ் ஐ எம் ஃப்ரம் அ ஸ்மால் வில்லேஜ். மை ஃபாதர் வாஸ் அ ஸ்கூல் டீச்சர் and I came to Madras with 10 rupees in my pocket and a BSc chemistry certificate. I started my career with 250 rupees salary. And 10 வருஷத்தில் I got 6,000 rupees salary. In 1978, 6,000 was a big money. 78, I started my own business. So in 5 years time, I made 40 to 50 lakhs. I had buses, trucks, this, that. I was a redistribution stockist for Mysore Sandal Soap, Jafra, Menas, Glasgow, Diligence, India. I made one of the best bungalows in Anna Nagar, renting it out for film shootings. I was the president of Rotary Club. I was the president of the Madras Logistic Association. All this. Do you think I would have worked hard to reach all these levels? I told you, I came from a humble beginning, 10 rupees in my pocket, no one I know in Madras. So it's all God who takes you. And even my spiritual inclination is given by God only. See, my father once wrote to me, I am going to Sabarimala. I said, I don't know anything about Sabarimala at that time, 1968. I said, you are very old, don't go. I went to Trichy. I stayed in Ajanta Hotel for office work. I was coming in a video coach.
that had an accident. I caught a lorry and that stopped at Vaniyambadi near to my native place. And I said, "Oh, so tired, so let us go home. நாளைக்கு காலையில் 11 o'clock பெங்களூர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி மெட்ராஸ் போகலான்னு வீட்டுக்கு போயிட்டேன். போனால் that is the day my father was having irmudi for Sabarimala. I had no planning. God pulled me there. Then when the puja was going on, I got ecstasy. அதுக்கு முன்னாடியெல்லாம் யாருக்காவது எக்ஸ்டசி வந்தாவே நான் நம்ப மாட்டேன். அந்த தண்ணி எடுத்து எங்கள் அப்பா மேலே தெரிச்சு நீ போட சபரிமலைக்கு. தென் சம்திங் அட்ராக்டட் மீ. இது மாதிரி ஒரு கோயின்சிடென்ஸ் எல்லாம் நடக்குதுன்னா இந்த கடவுள்கிட்ட ஏதோ பவர் இருக்கும் அப்படின்னு. தட் இயர் இட் செல்ஃப் ஐ வென்ட் டு சபரிமலை. ஓகே. And after that, no looking back. I have gone 65 times to Sabarimala. I made a temple for Ayyappa in Annanagar. I was able to make so many temples, build so much things. So all this is without any planning from our side. Whatever has to happen will happen. Bhagavad Gita essence என்ன? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி எது நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். There's no planning in our life. அதனால் we have to raise to the occasion, understanding the hand of the fate and basically understanding the planets, how they consider. So why I am able to do all these things? My planets. And I have in my 10th house Guru and Sukra. One is Deva Guru, the other is Asura Guru. That is my 10th house, Jivana Bhaga. So I have to play this role of a Guru whether I want it or not. Even good people will come, negative people will come because Sukra denotes Rakshasas. Jupiter, Brahaspati is for all Devatas. So both types of people will come. And in my 11th house, Purva Punyam, I have 4 planets. Surya, Chandra, Angaraka, Buddha. Sunday, Monday, Tuesday, Wednesday. 4 planets. So in 2 columns, I got 6 planets. And in Mesham, I have Rahu. So whatever I say will happen. Mesha Rahu. And in my 6th house, I have Saturn. So enemies will always be there, but no enemy can win me. 6th house Saturn is so powerful. So all through my life, I have to face enemies, but no enemy can, do anything with me because my 6th house Saturn is so powerful. So life is like this, is it not? There was a Bala Jodhidhar. He is no more now. So he saw my hand and all the things and wrote 18 issues. Bala Jodhidharam ஒரு பத்திரிகை அந்த காலத்தில் இருந்தது. And he wrote 18 issues about me. And he published a book at his cost and gave it to me, 500,000 copies, and said, "This is my contribution to you." So he wrote. Then in the Indian Express Star Teller, one Dr. Hema Malini madam was there. She took my palm, she took my signature, she took my Jadagam, everything, gave it to the top astrologers in India, top astrologers, without telling who am I. Then she published a 6-page article in Indian Express. That came long back, almost 25 years ago it came. In that it is said, this horoscope is that of Bhishma of Mahabharata. Mahabharata, Bhishma, what is his sanctity? He will die only when he wants. Otherwise, no. Swayam Chintana Maranam we call it. You will die only when you want. So he said, this horoscope is Swayam Chintana Maranam. You will die only when you want, number 1. Number 2, this horoscope can be compared to Kanji Big Sankaracharya, who is no more, that 100-year-old man. And Saturn and Ketu are very exalted in both the horoscopes equally. So whatever mission they have in life, they will achieve. So he did something. My portfolio is to help people, service to the society. So everything is predestiny. Otherwise, was I able to cook up my horoscope? I didn't do anything. It happens, it occurs. So once you understand your potential and the flow of your life, you have to raise to the occasion to make the best utility out of that. Best outcome, output you should give when you know your mission.
and you rise to the occasion, that's all. Otherwise nothing is going to change. Even assuming I did not do this much of hard work, it would have happened. I did hard work, of course, but this would have definitely happened even if I have not reciprocated to my fate. Next question. Life is beautiful the way it flows. Even the better experiences, bitter experiences, all the situations, better, bitter, all are for your good. So never grumble about the plans of God for you, because He is the only master and all His plans for you are master plans. ரமணரின் தாயார் திருவண்ணாமலையில் உள்ள ரமணாசிரமத்தில் லக்ஷ்மி பசுவாக பிறந்த பின்புதான் முக்தி நிலை அடைந்தார் என்றும், மனித பிறவி எடுக்கும் யாரும் முக்தி நிலை அடைவதற்கு முன்பாக இறுதி பிறவியாக ஒரு பசுவாக பிறந்த பின்புதான் முக்தி அடைய முடியும் என்று தங்களது சமீபத்திய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த விதி மகான்களுக்கும் பொருந்துமா? It all depends. A thoughtless mind will give you liberation. When you have so many desires, you will be born again and again. Good desires, not so good desires. Any desire will bring you back to this earth again and again. So once you go to a naked mind, that is what Buddha calls as nirvana. Naked mind னுவாங்க, thoughtless mind. வாச்சா மகோச்சரம் சொல்றாங்க. எல்லாம் மறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியேன்னு சொல்லக்கூடிய நிலை. அந்த தாட்லெஸ் மைண்ட் வந்தாக்கா you get liberated. You won't come back to this earth again. If you still have some thought to play the role of Jesus, Buddha, Narendra Modi or American president, you will come again. So that you should understand. Desirelessness will lead you to liberation. Attadu pattenil uttadu veedu. So now coming to the question of Ramana's mother. So எல்லாரும் கேட்குறாங்க ரமணர்கிட்ட, your mother died and whether she has gone to moksha, liberation. He said no, because she had lot of pullapasam. She came from Madurai and she stayed throughout her life with Ramana and died there only. And though she was not liberated, he made a Shiva temple for her in Ramanasaram in Tirunelveli, you can see. People asked whether she got liberation. He said no. How can she had pullapasam அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பசுமாடாக வந்து பிறந்து லக்ஷ்மிங்கிற பேரில் ரமணாசிரமத்தில் இருந்தால், இப்போ நீங்கள் ரமணருடைய சமாதியிலேருந்து வெளியே வர்றபோது அங்கே ஒரு துளசி மாடம் இருக்கும். ரமணரின் தாய் லக்ஷ்மி பசு அடக்கம் செய்யப்பட்ட இடம் அப்படின்னு இருக்கும். ஸோ ரமணா செட் ஷி ஹேட் புல்லபாசம் அட்டாச்மெண்ட் டு தி சன், ஸோ ஷி கேம் பேக் டு தி எர்த். ஓகே. தேர் வாஸ் அனதர் மேன் கால்ட் காவிய கணபதி சாஸ்திரி, very learned man. He was the guru to Ramana Maharishi. Ramana came as a small school boy. So it is Kavya Ganapati Sastri was a great scholar who taught everything to Ramana Maharishi. So he went to Kasi. Kasila போயிட்டு Ramana used to call him Nayana. In Telugu, Nayana means father. One telegram comes, Nayana is no more. People say whether Ganapati Sastri or Nayana got moksham. Ramana said, how can he have so many desires? He had so many desires for name, fame, recognition, this and that. And he was a great man. He was a great bhakta and all that, because Ramana Maharishi வந்து திருவண்ணாமலையில் இருக்காரு. காவி கணபதி சாஸ்திரி திருவத்தியூரில் நிற்கிற போது அவருடைய தரிசனம் அவனுக்கு இங்கே கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி. அண்ட் சத்யசாயி வாஸ் தேர். சத்யசாயிக்கு ஒன்றுமே தெரியாது. He was a shepherd boy. There was one man from Madras, his name was Kasturi. He went and gave the basic coaching of English, this, that, talking knowledge, all that Kasturi gave to Satya Sai. There are two things. One is your laugikam. Your laugikam is what? Your upbringing, your chess, reading, this, that and all. The other thing, Kulaviddai Kallamal Bhagam Padumdu, ஒரு உரிமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏமையும் ஏமாப்படைத்துன்னு சொல்லக்கூடிய நிலையில் உன்னோட இனரண்ட் திங். ஆனால் விவேகானந்தர் சேஸ் எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூ. யூ ஆர் ஆல்ரெடி எ பெர்ஃபெக்ட் பர்சன். லைக்
you are sitting on water now, petrol now, gold now. You have to dig to get gold, you have to dig to get petrol and water. Like that you have all the knowledge, every one of you have knowledge, and unless you bring it out, it will exist, it will definitely exist. So there is no fellow in this world who is not knowledgeable. All are knowledgeable. It is a question of your efforts to bring it out, like you bring out petrol and water and gold from the earth. So யார் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் வந்துடும். There used to be a man called Bharadwaja Rishi. அவர் 86 years ஏஜ், உட்காந்துட்டு எப்போ பாரு படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட இந்திரன் வர்றா ஒரு நாள், சாமி வாட் ஆர் யூ டூயிங்? He said, I am mastering all the knowledge. He said, how much you have read? This much. He said, do you know how much more you have to read? He said, I don't know. பார்த்தா இமயமலை அளவுக்கு இருக்குது படிக்க வேண்டியது. ஒரு தலைமை வச்சுக்கிறார், இப்போ எனக்கு 86 வயசாகுது, இப்போ எப்படி நீங்கள் இந்த மாதிரி படிக்க முடியும்? அதுக்கு அவன் சொல்கிறான், வாய முடியும்னு உட்காரு அப்படின்னு. கண்ணு முடியும் அப்படியே உட்காந்துறாரு. ஆஃப்டர் 12 years all the knowledge came to him even without reading. Everything came to him. Same thing was there with another king called Jabali. ஜபாலி ஒரு குருக்கிட்ட போய் எனக்கு லேர்னிங் கொடுங்க அப்படின்னா, அவர் ஒரு எருது ஒரு பசுமாட்டை கொடுத்தாரு. இது ரெண்டையும் ஓட்டின் எதிரில் இருக்கிற காட்டுக்குள்ளே போ, எப்போ இது 1000 ரீச் ஆகுதோ அப்போ நீ என்கிட்ட வாங்கினார். இவன் நான் கிங்கு, என்னை போய் நீ மாடு மேய்க்க சொல்கிறேன்னு கேட்கவே இல்லை. ஈவெண்ட் இன் 12 years 1000 ஆயிடுச்சு. அதை அவன் ஓட்டின்னு வரான். ஆல் த செலஸ்டியல்ஸ் அப்பியர்ட் பிஃபோர் ஹிம் and said, because of your faith we are giving you all the knowledge. So knowledge can be attained like this, and no knowledge can attained by bookish reading. It's not possible. அதனால் நாலடியாரில் ஒரு பாட்டு இருக்குது, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பலை. நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா எமர்சன் ஒருத்தன் தான், அவன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான், அது என்னென்ன எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா. ஸோ கல்வி கரையில் பவுண்ட்லெஸ், கற்பவர் நாள் சில, அவர் லைஃப் ஸ்பேன் இஸ் வெரி லெஸ், மேக்ஸிமம் 100 years. அதில் பாதி நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுது, மெல்ல நினைக்கின் பிணிப்பலை. அப்போ என்ன பண்ணணும்? தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன் குறுகின்னு தெரிந்து. பால் தண்ணி ரெண்டையும் கலந்து வச்சா அன்னப்பட்சி என்ன பண்ணும்? பாலை எடுத்துன்னு தண்ணியை விட்டுடும். அந்த மாதிரி எதெல்லாம் நல்ல விஷயமோ அதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத அன்ப்ரெடிக்டிவ் விஷயங்களெல்லாம் நீ எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்தாக்கா ஓரளவு நீ நாலேஜபிளாக மாற முடியும். இதுதான் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ இட் இஸ் ஃபார் யூ டு சூஸ் வாட் டு யூ வாண்ட் அவுட் ஆஃப் லைஃப், அண்ட் இட்ஸ் ஃபார் யூ டு பிளான் ப்ராப்பர்லி. And if not a very potent, omnipresent, omniscient, knowledgeable man, at least you will become a knowledgeable man. If you know to choose what is going to be productive and useful to you, instead of wasting time reading all this trash and seeing all the trash, talking all the trash. So the best way will be to talk less, to hear more. And if that also is not needed, just close your eyes and sit calmly. Within 12 years time you will get all the knowledge without touching a book, without going anywhere, without thinking anything, only going silent for 12 years. You will get all the knowledge. ஸ்மார்த்தர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? ஆதிசங்கரால் ஒன்றிணைக்கப்பட்ட சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், கானாபத்தியம் ஆகிய 6ஐயும் ஒன்றிணைத்து ஷண்மதம் என்று அழைத்ததைத்தான் ஸ்மார்த்தர்கள் ஸ்மார்த்தம் என்ற ஒரு தனி பிரிவாக வைத்திருப்பதாக இது பற்றி ஆன்மீக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இது சரிதானா? ஸ்மார்த்தர்களுக்கு பிரதான தெய்வ வழிபாடு எது? Smartas are people who believe both in Shiva and in Vishnu. They are called Smartas. Saivamana only Sivan, Vaishnavamana only Vishnu. Smartasana சிவனையும் அக்செப்ட் பண்ணுறவங்க, வைஷ்ணவ பெருமாளையும் அக்செப்ட் பண்ணுறீங்க. ஸோ they accept ரெண்டையும் ஈக்குவலாக அக்செப்ட் பண்ணுறாங்க. நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆனால் கடவுளை மட்டும் மறக்கிறதே இல்லை. எந்த வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் எனக்குள் ஒரு உலகத்தை வைத்திருக்கிறேன்.
அதில் கடவுளை நான் மறக்கிறதே கிடையாது என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. ஆத்ம ஞானம் பெற்றுவிட்ட தங்களுக்கு கடவுளை மறக்காத இந்த நிலை சாத்தியமாகிற மாதிரி லௌகீக வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் பிரச்சனைகளோடு வாழும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் சாத்தியப்படுமா? கடவுளை மறவாத நிலைக்கும் ஆத்ம ஞானத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அருணகிரிநாதர் சொல்றாரு, கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தர என்று இசைவாய். God, I should not remember you. If I remember, it means I forgot you. So neither I should forget you nor remember you. அதான் கருதா மறவா. நெறின்னா எனக்கா டிசிப்ளின் அர்த்தம். உன் இருத்தாள் வனஜம், give your 2 holy feet to make me reach that sublime height-னு அர்த்தம். So if you want to remember only God, it is possible. Only கடவுளை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா you will have some prescription. ஒரு மந்திரம் சொல்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது. அது நீ சன்லைட்டுக்கு நேராக பிடிச்சா ஒன்றும் ஆகலை. ஒரு லென்ஸ் வச்ச உடனே அந்த ரேஸ் ஆஃப் த சன் அப்படியே கன்வெர்ஜ் ஆகி இந்த பேப்பரில் ஒரு ஓட்டை விழும். அந்த இடம் கருப்பாக இதை சுற்றி டின்ட்டு வந்துடும். அந்த மாதிரி ஃபோக்கஸிங் த மைண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அல்டிமேட்டுன்றது. அது வேறு எந்த வேல்யூ மேட்டர்லையும் நீ வைக்காமல் ஜஸ்ட் கீப் இட் ஆன் காட் அண்ட் யூ வில் ஃபர்கெட் காட் ஆல்சோ. எல்லாம் வர என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. A time comes when your mind glows blank. Suppose you go to Maharishi Institute of Transcendental Meditation, Gurusami Roadல இருக்குது, and they will give you a single thing, like you are a student or a businessman. ஏதோ ஒன்று அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு மந்திரம் கொடுப்பாங்க அவங்க. Let us say they give banana. Okay, the mantra is banana ன்னு வச்சுக்கோ. I am not supposed to tell mantras out of my mouth. I have got mantra siddhi, so I can't tell you mantras. I have not taught my mantras to anyone so far in the world, because my mantras came directly from the celestials and not from human gurus. So let us say என்ன சொன்னா banana. Initially, if you say banana, 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 out of 20 minutes, maybe 1 or 2 minutes you will get banana. Other times you will be disturbed by all the noise. And slowly the number of times you will remember banana will increase. And third, you will be able to get only banana, no external cycle bells, palkaran, all that noises. A time fourth will come when neither banana nor the outside noises. Like a child in the cradle, ஒரு அப்படியே எங்கே தூங்கணும் எப்போ முடிச்சுன்னு தெரியாமல் ஒரு உலுக்கி விழுந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுதான் தியானம் பண்ணுறது. தியானம் இஸ் அப்சல்யூட்லி a thoughtless zero mind and you require a practice to go there. ஒரு யானை இருக்குது, அந்த யானையோட 4 காலையும் செயின் போட்டு கட்டிடுவாங்க. அப்போ கூட அது என்ன பண்ணும், தும்பிக்கி ஆட்டிக்கினே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லூஸ் எண்ட் ஆஃப் த செயின் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அந்த தும்பிக்கு மாதிரி இப்படி சும்மா போட்டுருவாங்க, கட்ட மாட்டாங்க. அப்போ யானை நடிச்சுக்குமா நம்மளை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரிக்வயர் சம் ப்ராக்டிஸ், சம் டெக்னிக் டு சைலன்ஸ் யுவர் மைண்ட், லைக் இது யானை தும்பிக்கே பீயிங் டைடு, இந்த தொங்க விடுற மாதிரி. அதுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது, மந்திரம்லாம் அதுக்கு தான் தேவைப்படுது. அண்ட் மந்திரத்தில் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஐ நோ மந்திராஸ், பட் அது இல்லை முக்கியம். யூ கேன் ஈவன் சே கோகோ கோலா, நோ ப்ராப்ளம். ஆல் தட் யூ நீட் இஸ் டு take a point to go to emptiness, to go to emptiness. நிறைய பேருக்கு இது நடந்துருக்கு. ஸோ ஒரு ஆள் கஞ்சங்காடு ராமதாஸ்னு ஒருத்தர் இருந்தார், கேரளா மேங்களூர் பார்டரில். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார், 99 stories அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பையன் இன்னட்டென்டிவாக இருப்பான். டீச்சர் கேட்பார், என்னடா ஆச்சு உனக்குன்ட்டு. அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு எருமை மாடு வாங்கியிருக்காங்க, என் மைண்டு அதை பற்றியே நினச்சின்னு இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், நீ ஒன்று செய், எதிரில் இருக்கிற மலை மேலே ஒரு கேவ் இருக்குது, அதில் போய் உட்காந்துட்டு ஒன்லி எரும மாட்டியே நினச்சினே இருக்கணும், அதுக்கப்புறம் வாங்கினாரான். இவன் 2-3 நாள் கழித்து வந்தான், அந்த கேட்டுக்கிட்ட நிற்கிறான். இவர் சொன்னார், என்னப்பா அப்படின்னாரான். எனக்கு இப்போ எரும மாட்டு தாட்டே வர்றதில்லை அப்படின்னா. சரி வா கிளாஸ் ரூமுக்குள்ளேன்னாரான். எப்படி வர்றது, அவன் கொம்பு முட்டுதுன்னு. ஸோ வாட் டு திங்க் யூ பிகம், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறி வருகிறாய். வாட் டு யூ கால் இஸ் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை
இது டெத் ஆஃப் எ கேட்டர்பில்லர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஒரு கம்பளிப்பூச்சி இல்லையா, அதனுடைய அருவருப்பான கம்பளிப்பூச்சியின் மரணம் தான் ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியின் ஜனனம். இதுதான் அது. பட் திஸ் ஹேஸ் டு டை டு பிரிங் தட் அவுட். இப்படி உலகத்தில் எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். அண்ட் இந்த தாட்லெஸ் மைண்ட் இல்லையா, அதுதான் நிர்வாணம். நீ உடம்போடு இருக்கிற போது தாட்லெஸ் மைண்டை ரீச் பண்ணிட்டியானா அது நிர்வாணம். இந்த உடம்புலேருந்து ஆத்மா பிரிஞ்ச பின்னால் நீ உலகத்தில் இருப்ப எட்டர்னலாக, அப்போ தாட்லெஸ்ஸாக இருப்பேன். அதுக்கு மகா நிர்வாணம்னு பேர். இதுதான் புத்தரும் மகாவீரரும் கற்றுக் கொடுக்குற நிர்வாணம் என்பது. நிர்வாணம் என்றது இட்ஸ் நாட் எ நேக்கட் பாடி, இட்ஸ் எ நேக்கட் மைண்டு, தாட்லெஸ் மைண்டு. அதுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் யூ கேன் ரீச் தேர். இப்போ நான் இருக்கேன்னா உங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அண்ட் ஐ ஜஸ்ட் கோ ஆன் டாக்கிங். ஐ ஜஸ்ட் டாக், தட்ஸ் ஆல். என்ன கேட்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பேச போகிறேன்னு கூட எனக்கு தெரியாது, ரெண்டுமே எனக்கு தெரியாது. The moment they say, I start talking, thoughts flow. And because now I am supposed to perform, because you have all come to get something out of this place, I am talking. Otherwise, I am not interested in all these worldly things. My mind is always calm, composed. I will just lie down in a bed and I have mantras. I will keep chanting. In that itself, I will go to deep silence. And suddenly ஒரு குழந்தை உல்கியூ இந்த மாதிரி வருவேன், எங்கே இருக்கேன்னு யோசனை பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் திரும்பியும் அதே போவேன். ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, மியூசிக்கில் அவரோகணம் ஆரோகணன்ற மாதிரி ஐ கோ டு தாட்லெஸ் மைண்ட், I come to a thought flicker, again I go to a thoughtless mind. So my life is like this. சுவாச நிஸ்வாசம்னு சொல்லுவோம், இன் அண்ட் அவுட் ஆஃப் ப்ரீத்திங். அதுலேயே எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்துட்டேன் நான். ஐ பீன் ப்ராக்டிசிங் திஸ் ஃபார் 36 years, 38 years in fact. ஸோ எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. யூ ஸ்பிட் ஆன் மை ஃபேஸ், ஐ வில் பி சிட்டிங் லைக் திஸ் ஒன்லி. You say you got $10 million, I will be sitting like this. You say everything was lost, I will be sitting like this. இதான் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரிது. You reach a level when nothing disturbs you. Neither you will disturb anything or anyone, nor you will be disturbed by anyone or anything. And that is the highest level. But it comes with a lot of practice. It is not that easy to reach where I am today by you. You are thinking all this Dadi, Kavi, Kuchi, Samyars are all powerful. They are not powerful. I am very powerful. Really, I mean it. They are not powerful. Because they waste their time still in materialistic thing. I am very contented materialistically. என்கிட்ட என்ன இல்லை. So, my life is my message. There are a lot of Samyars who beg from public. Beg from public. I have not taken 1 rupee bank loan. I don't take donations. I am happy only. What else is my overhead? Nothing. You sweep, you do pujas, you sing, and you do everything. So it's human resource management. It is human resource. So I don't need money. And all the bank managers will tell me, don't take your FD, sir. We want 30th June account. So very contented, very prosperous organization. And I have set a lot of role model in finance management or management. This is not bookish. It comes out of spiritual energy. It comes out of spiritual energy. But I live empty-handed. I live empty-handed. All my dresses are given by children. I wear it and give to old age homes. I give to old age homes. So no expense for me. Absolutely no expense. And I am not attached to anything. No, absolutely I am not a signatory to any of this prosperity or property. இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. You think a sannyasi with a kuchi and a kavi dress with a beard is a big man. They are not even my foot dust. They are not even my foot dust, I swear. தூக்கத்தில் காண்பது கனவு அல்ல, எது நம்மை கனவு காண தூண்டுகிறதோ அதுவே கனவு என்று கனவிற்கு ஒரு புதிய பரிணாமத்தில் அக்னி சிறகுகள் என்ற தனது புத்தகத்தில் விளக்கம் தந்து இளைஞர்களை கனவு காண ஊக்குவித்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். கனவு மெய்ப்பட வேண்டும் என்று பாடுகிறான் மகாகவி பாரதி. போட்டி,
பொறாமை, பாரபட்சம் நிறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் தனது லட்சியத்தையே கனவாக மாற்றி இன்றைய தலைமுறை உழைத்தால் வெற்றி பெறுவது எல்லோருக்கும் சாத்தியம்தானா? கனவும் நிஜ வாழ்க்கையே அப்படின்னு சொல்கிறது யாருன்னா வைஷ்ணவ சித்தாந்த போதகர் ராமானுஜாச்சாரியார். அவர் என்ன சொல்கிறார், கனவு கூட நிஜ வாழ்க்கை தான் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் தூங்குறீங்க, திடீர்னு உங்களுக்கு தண்ணியில் முழுகிற மாதிரி வருது. இன்னும் யாருக்கோ ரயில் பிடிக்க போகிற போது ரயில் மிஸ் ஆன மாதிரி வருது. இன்னும் யாருக்கோ எக்ஸாம் ஹாலில் எல்லாமே மறந்து போன மாதிரி வருது. இதெல்லாம் என்ன? உங்களிடத்துல சப்கான்ஷியஸ் மைண்டில் புதைந்து இருக்கக்கூடிய ஓல்டு ஃபியர் தாட்ஸ், ஒரு உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லார்கிட்டையும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு இருக்குது. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டினுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய கனவுகள்னு சொல்லக்கூடியது. இப்போ அப்துல் கலாமெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இஸ் அ குட் மேன், ஐ டோன்ட் டினை அப்துல் கலாம், பட் தே திங்க் இன் டைப் ஆஃப் ஒரு சயின்டிஃபிக் பென்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் சயின்ஸுங்கிறது 4வது நிலை. See, there are 5 stages. One is this body. This is அன்னமய கோஷம். இட்லி, தோசை, புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்ணும். ஸோ சோத்தில் தான் இந்த உடம்பு, நர்வஸ் டிஷ்யூ சிஸ்டம் ஒர்க் ஆகுது. இதுக்காக அன்னமய கோஷம். அடுத்தது நீ முழிச்சுன்னு இருந்தாலும் தூங்கினாலையும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் மூக்கில். இட்ஸ் கால் பிராணமய கோஷம். தட்ஸ் வை when somebody dies, they will keep finger and say பிராணம் போயிந்தி. பிராணம் போயிந்தி மீன்ஸ் பிராணா has gone out, உயிர் போயிடுச்சின்னு அர்த்தம். 3வது தான் இது மனோமய கோஷம். நீ முழிச்சுன்னு இருந்தாலும் தூங்கினாலையும் பாதி தூக்கத்தில் இருந்தாலும் உனக்கே தெரியாமல் பலவிதமான எண்ணங்கள் வருது இல்லையா, அது மனதினால் வருகிறது. மனோமய, மனதினால் ஆன கோஷம்னா உடம்புன்னு அர்த்தம். 4வது விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமயம்னா ரேஷ்னல் பிரெயின் இருக்குது நம்மக்கிட்ட, அதுதான் அது. இப்போ ஒரு ஆர்கமெடிஸ் இருக்கான். அந்த ஆர்கமெடிஸ் கிட்ட ராஜா கூப்பிட்டு சொல்கிறான், somebody has presented me a golden crown, இதில் கோல்டு கண்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நீ சொல்லணும், இல்லைன்னா உன் கழுத்தை வெட்டிடுவேன்றான். இவன் என்னடா இந்த மாதிரி ஒம்பாயிடுச்சுன்னு ஒரு தண்ணி டூட்டில் படுத்துக்கிட்டு இப்படியே இருக்கான். இவனுடைய வெயிட்டுக்கு அந்த தண்ணி கொஞ்சம் அப்படி பாயின்னு வெளியே வருது. இவன் யூரோக்கேன் கத்தின்னு தண்ணி தொழிலேருந்து குதிக்கிறான். எல்லோரும் என்னன்னாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் கோல்டு கண்டென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அந்த கிரீடம் வந்து எவ்வளோ தண்ணியை வெளியேட்டுமோ அதை வச்சு நான் ஒரு தேரி கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, இப்போ எங்கே போகிறேன்? ராஜா கிட்டே போகிறேன் அப்படின்னு. என்ன பண்ண போகிறேன்? போய் சொல்ல போகிறேன் அப்படின்னா. அதுக்கு இப்படி தான் போவேன்றாங்க. அப்போ தான் அவன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சுது. இவன் ஸ்டார் நேக்கட். ஸோ மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு கூட அவன் தன்னை மறந்த நிலையில், தன் வயம் எழுந்த நிலையில் தான் அவனுக்கு கிடைச்சது. தாமஸ் ஆல்வா எடிசன், ஹி வாஸ் மேக்கிங் டீ. அப்போது இந்த கும்டி அடுப்புக்கு மேலே டீ இல்லையா, அந்த சுடு தண்ணிக்கு அந்த தட்டு பட்டு ஆடி நிற்குது. தென் ஈ ஃபவுண்ட் அவுட் நிரவி என்ஜின், அதை கண்டுபிடிச்சான். ஸோ வென் யுவர் மைண்ட் இஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல், யூ கம் அவுட் வித் ஆல் தி சயின்டிஃபிக் ரேஷ்னல் திங்ஸ். எல்லாருக்கும் இப்படி தான், ஆன்மீகத்திலும் இப்படி தான். ஜெயதேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கீத கோவிந்தம் சொல்லி எழுதுகிறாரு. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வர்றபோது தெரியல அதுக்கு மேலே என்னான்ட்டு. ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, நான் போய் சந்திரபாகா நதியில் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு எண்ணெய் தேய்ச்சிட்டு அவர் பாட்டி கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கிற போது he gets a thought. அதனால் he comes back mechanically, தூக்கத்தில் நடக்கிற வியாதின்றாங்களே அது மாதிரி, he fills up the poetry, goes back and then comes and says, கொண்டா எனக்கு அது புரிஞ்சிச்சுன்றார். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எழுதிட்டே போனீங்கன்னு. அப்போ அவருக்கே தெரியாது, அவர் வந்தது எழுதுந்து அவருக்கே தெரியாது. அந்த நிலையில் அந்த மெய்ஞானமும் வெளிப்பட்டது. ஸோ மிகப்பெரிய விஞ்ஞான உண்மைகளும் வந்து இந்த மாதிரி ஒரு when you go beyond mind வருது. அந்த பியாண்ட் மைண்டுன்றது என்ன? 5வது பாடி, தட்ஸ் கால் ஆனந்தமய கோஷம். இது விஞ்ஞானமய கோஷம். இதுக்கு மேலே இருக்கு இல்லையா, அது ஆனந்தமய கோஷம். ஸோ வெனவர் எ விஞ்ஞானமய கோஷம் பாடி ஜம்ப்ஸ் without any plan or control, your ananda comes out. That anandam is the ultimate science on earth. And Abdul Kalam would have gone up to 4th layer, Vijnanamaya Kosam, but he would not have touched Anandamaya Kosam. He would not have touched because he was in the 4th layer. 5th layer is possible only when you liberate your soul out of the jail of this body.
அந்த நிலைக்கு போனால் தான் அது வரும். இப்போ ஆனந்தமய கோஷம் வந்தால் என்ன ஆகும்? ஒரு மீன் இருக்குது. மீன் தண்ணியிலேயே இருக்குமா? தண்ணியிலேயே தூங்குமா? தண்ணியிலேயே வாக்கிங் போகுமா? தண்ணியே சாப்பிடுமா? அந்த மாதிரி ஆகிடுவேன். யூ ஆர் ஏ drunkard fellow. When you reach this ecstatic mind and move, Anandamaya Kosam, you always float without drinking also like a drunkard. நாங்கள் போட்டில் போட்டிருக்கோம், இருக்கா பாரு. I have explained what is the state is. Say I am 76 years. How is that very effortlessly I am able to mingle with the children, with the elders, with even the most educated people? How I am able to do it? அதுதான் அந்த childlike innocence-ன்றது. Blessed are those, Bible, blessed are those with childlike innocence, because the gates of heavens are open for them. Enlightenment means a man who has experienced something that you are also capable of, but you have not tried it. He is full of light, full of joy, full of ecstasy, 24 hours a day. He is almost a drunkard, drunk with the divine. His life is a song, his life is a dance, his life is rejoicing. His very presence is a blessing. If you want to know him, you have to be with him. You cannot watch from the outside. You have to come close. You have to come in a state of intimacy. You have to join his caravan. You have to hold his hand. You have to feed on him, and you have to allow to let him enter your heart. But from the outside, please don't try to find any characteristics. These are all inner experiences. But some indications can always be given. In the proximity of the enlightened being, you will feel a certain magnetic force, a tremendous attraction, a charismatic center. Out of your fear, you may not come close. It is dangerous to come close to an enlightened man, because you can come close, but then you cannot go away. Coming close is risky. It is only for gamblers, not for businessmen. This is the system to understand a enlightened person. And in the level varrapodhu enna aguna, there are three things which can happen. One is கோழி இருக்கு இல்லையா, அந்த கோழி முட்டை போட்டு அது மேலே அடுக்காக்கும். அப்போ அந்த முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வந்துடும். அது அதுக்கு என்ன பேர்? ஸ்பரிசம்னு பேர். மீன் இருக்குது, அது முட்டை போட்டு இப்படி பார்க்கும். அப்போ அந்த முட்டை மீன் ஆகிடும் இல்லையா, நயனம்னு பேர் அதுக்கு. ஆமை அங்கே முட்டை போடும், அங்கே போய் நான் முட்டை போட்டேன்னு நினச்சிக்கும், அப்போ இங்கே பொரிச்சிடும். இட்ஸ் கால்ட் ஸ்மரிசம். ஸோ 3 விதமாக இருக்குது. ஒன்று தொடுதல், இன்னொன்று தாட்டு, அந்த தாட் ஆமை மாதிரி பண்ணுறது, ஸ்பரிசம், எண்ணம், நயனம். இந்த 3 விதமாக பண்ண முடியும். This is what all Mahatmas do. So whenever I give something out of these hands, like palam, some chocolate, that is இது ஸ்பரிசம். அண்ட் தென் நான் உங்களை கண்ணால் பார்ப்பேன், இங்கே உட்கார எல்லாரையும் நான் பார்ப்பேன். நான் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது நான் பார்த்துட்ருப்பேன். இது நயனம்னு பேர். இது 2வது. இந்த 2 நான் பண்ணுவேன். என்னை நம்பி நீ வந்திருக்க, ஸோ டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் ஆல் த பீப்புள் ஹூ கம் டு மீ. 3வது இருக்கு இல்லையா, அது நீ தான் பண்ணும். உங்கள் வீட்டுக்கு போய் உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒன்று நடக்கணும்னு நீ நினைக்கிறேன்னா, you have to remember me, then you will definitely know that it happens. Any genuine prayer of you will be fulfilled, but you have to think of me from there. இந்த மாதிரி 3 வகைகளில் ஒரு மகானால் வேலை செய்ய முடியும். மக்களுக்கு அந்த நம்பிக்கை டக்குன்னு வராது, அதுதான் ப்ராப்ளம். ஐ am telling you science, but all will not be able to understand and get hold of this. எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது மக்களுக்கு தெரியாமல் போகலாம். உன் உடம்புக்கும் என் உடம்புக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நான் 100 தடவை சொல்லிட்டேன். ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் ஹேவிங் த ஹையஸ்ட் ஆஃப் எனர்ஜி இன் மை சிஸ்டம். இப்போது என்னுடைய பாடி லுமினஸ் பாடி. வள்ளலார் சொல்லுவார், உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்வார்.
எல்லாருக்கும் அந்த லுமினஸ் பாடி இருக்கு இல்லையா, அது வராது. இப்போ நீங்களாம் இருக்கீங்கன்னா உங்களது வெளி உடம்பு, யூ ஹவ் டு ஈட், யூ ஹவ் டு ஷீட், யூ ஹவ் டு யூரினேட், யூ ஹவ் டு ட்ரெஸ். அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தேவைப்படாது. சாப்பிடாமே கூட என்னால் எவ்வளோ நாள் வேணா இருக்கலாம்லாம் இருந்து பார்த்துட்டேன். நான் 48 நாள்லாம் சாப்பிடாமல் இருந்து பார்த்துட்டோம். அது எப்படி நடக்குது? இந்த இடத்துல நமக்கு ஃபயர் இருக்குது. இந்த ஃபயர் என்ன பண்ணும்? சாப்பாடு இல்லாத போது நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸையும் அப்படியே அதனுடைய தீ ஜுவாலைகள் உடம்பு பூரா பரவி எடுத்துரும். ஸோ வி மே கோ ஸ்லிம், பட் வி வில் ரிமைன் லைக் ஃபயர். ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு இந்த 7th சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் whenever I am fasting, ஒரு ஊசியில் தேன் எடுத்து கொட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து சாஸ்திராரன்னு பேர், a drop of honey will come here. அண்டு இந்த இடத்த இப்போ நீங்கள்லாம் கூட என்ன பண்ணீங்க, இந்த கழுத்தை தாண்டி உங்கள் வயிற்றுக்கு போயிடுது, நீங்கள் சாப்பிட்றது எல்லாம் வயிற்றுக்கு போயிடுது. இந்த மாதிரி ஒரு தவநிலைக்கு போகிற போது அதுக்கு ஜலந்தர பந்தனம்னு பேர். அப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை நாங்கள் லாக் பண்ணிடுறோம். இப்படி இந்த மாதிரி ஒரு போஸ்டருக்கு போகிறபோது இங்கேருந்து வர்ற அந்த ஒரு ட்ராப் ஆஃப் மணி இங்கேயே பிளாக் ஆகிடுது. தட் இஸ் இனஃப் டு கீப் மீ அலைவ். சாக மாட்டேன். ஐ மே கோ ஸ்லிம், பட் ஐ won't die because I am taking அமிர்தம் டைரக்ட்லி. இதெல்லாம் யோகத்தில் பெரிய நிலைகள். So my name is what? Siddha Yogi. What is Siddham? Mind. Yogi na a person who is able to merge the Andam and Pindam. This is Pindam, that is Andam. We are able by practice to merge the Andam with the Pindam. So we are different from you. My body is different from you and your body is different. You have not reached the level which I have reached over the years by practice or by Purva Punyam. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா அந்த டேஸ்ட் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. அது மாதிரி எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் கொடுக்க முடியாது. யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் தட். எனி எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் வித் யுவர் ட்ரைனிங் ஃபார் இட் ஆர் ட்ரையிங் ஃபார் இட். ட்ரைனிங் அண்ட் ட்ரையிங். அப்போ இதெல்லாம் கிடைக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இங்கெல்லாம் வர்றதுக்கு இல்லையா. காட்டுக்கு போயிருக்கேன், தன்னந்தனியாக உட்காந்துருக்கேன், விரதம் பண்ணியிருக்கேன், உலகம் பூரா சுற்றியிருக்கேன், இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். எல்லாமே ஈஸி இல்லை இல்லையா. நிறைய எத்தனை வருஷமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீயும் பண்ணு, உனக்கும் இதெல்லாம் கிடைக்கும். இட்ஸ் நாட் மை ஜங்கம சொத்து. நீ முயற்சி பண்ணலை, நான் முயற்சி பண்ணேன். நீயும் பண்ணு, உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன கிடைச்சாலும் அது உனக்கு யூஸ் ஆகாது. யூ கேன் பிகம் மகாத்மா டு ஹெல்ப் அதர்ஸ், பட் யூ cannot யூஸ் யுவர் பவர். then that becomes your demerit and dequalification. அவனுக்காக நீ யூஸ் பண்ண முடியாது. ஒரு பேங்க் மேனேஜர் உனக்கு லோன் கொடுக்கலாம். அவன் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபாய் எடுத்தானா அவனை உள்ள தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு மகான் உனக்கு கொடுக்கலாம், அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் a time comes in your life, நீ மாஞ்சி பூஜை பண்ணி விரதம் இருந்து தேடினது எதுவுமே உனக்கு யூஸ் ஆகாது. அதனால் அந்த நிலையை நீ ரீச் ஆகிற போது தான் இது ஒரு தேங்க்லெஸ் ஜாப்னு தெரியும் உனக்கு. அதோட பேசாமல் கல்யாணம் கட்டினுக்கும் அந்த ஏதோ உன் வரைக்கும் நீ சந்தோஷமாக ஒரு 5 பேருக்கு சந்தோஷம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீ இவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வருவ. இந்த ஜனங்களுக்கும் மரியாதையே தெரியாது. ஜனங்களுக்கு உன்னோட ஒர்த்து தெரியாது. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்கிறேங்கிறது அவங்களுக்கு என்ன தெரியும்? மிஞ்சி போனால் சாமியார் ரா அப்படின்னுவான். ஏன் சாமியார்னா அவ்வளோ கேவலமாக்குதா நாயே உனக்கு? எவ்வளோ கஷ்டப்பட்டு சாமியாராக இருக்கும். அவன் ஒரே லைனில் முடிச்சுட்டு போயிடுவான் சாமியார் ரா அப்படி. நமக்கு என்ன போச்சு? சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் தான் சாமியார். தாடி வச்சவன் காவி கட்டினவன்லாம் சாமியார் இல்லை. சாமி யார் அப்படின்னு தெரியணும். அது என்ன, நீயே சாமியாராக தான் உண்டு. நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன, நான் பெற்ற பேர் சாமி அறிவார் அடிங்கிறார் ராமலிங்க வள்ளலார். எனக்கு என்ன நடக்குது, என்ன நடந்ததுன்றதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? நான் ஒழிந்து நீ ஆக வேண்டும். அதாவது யுவர் பாடி வில் பி தேர், பட் யூ வில் அல்டிமேட் காட் குவாலிட்டிஸ், டிவைனிட்டி உங்கள்கிட்ட வந்துடும். ஸோ அந்த நிலையை அடையிறதுங்கிறது விளையாட்டு இல்லை. அடைஞ்ச பின்னால் தான் அது என்னான்றது உனக்கு புரியும். கடவுளாகவே ஆகிறது என்னங்கிறது அந்த நிலையை அடைஞ்சப்புறம் தான் தெரியும். கடவுள்ன்றது நீ கேலண்டரில் பார்க்குறதில்ல, அது கிடையாது. கடவுள்ன்றது ஒரு ஃபிசிக்கல் பாடியே கிடையாது. நீ பார்க்குற ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தரும் கூட உன்ன மாதிரி உலகத்தில் வந்தவங்க. தே ஃபில்ட் த டிவினிட்டி இன்சைட் தெம்செல்ஸ். ஒரு பல்பு இருக்குது, அதுதான் ஜீசஸ்ஸு புத்தர். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனில் க்ளூ ஆகுது இல்லையா,
அந்த தான் யூட்டிலிட்டின்றது. உலகத்தில் வந்து எவ்வளோ பெரிய மகான் ப்ராஃபெட்டாக இருந்தால் கூட he was born like you and me, but they got connection from the skies, so they are able to glow, they are able to give air like fan, they are able to give heat, they are able to give air condition, they are able to do so many things, but from this side, and that energy is formless. எலக்ட்ரிசிட்டின்றது எந்த கண்டெய்னரில் இருக்கோ அது மாதிரி தெரியும், ஆனால் அது இல்லை எலக்ட்ரிசிட்டி. அந்த மாதிரி டிவினிட்டிங்கிறது ஒரு எனர்ஜி, அது வந்து ஒரு கண்டெய்னர் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக்கும். எலக்ட்ரிசிட்டி வந்து அப்படியே ஒன்றும் பார்த்துட முடியாது. எலக்ட்ரிசிட்டி காட்டுன்னா நான் எந்த காட்டுறது? இட் இஸ் யுவர் ஓன் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிளீஸ். அண்ட் யுவர் டு எவ்வளோ கஷ்டப்படணும். எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணால் என்ன பண்ணோம்? குந்தால போய் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி கொண்டு வரணும், கல்பாக்கத்தில் போய் அங்கே இருக்கிற எனர்ஜி கொண்டு வரணும், இல்லை நெய்வேலியில் போய் பழுப்பு நிலக்கரிலேருந்து கரண்ட்டு கொண்டு வரணும். அது மாதிரி there are so many methods to bring out the electricity. Each religion teaches you something. Jainism teaches something, Buddhism, Hinduism, Christianity, everything teaches something, methodology to charge yourself with that electricity and be useful. பாடுங்க. வேண்டும் 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 எனக்கு நின்னருள் வேண்டும், என்னை தீண்டிடும் தீய எண்ணங்கள் இனிமேல் மாண்டிட வேண்டும். மனமென்னும் குரங்கை அலையாமல் நீ அடங்கிட வேண்டும், அந்த மாதவன் சங்கரன் நாமம் சொல்லி நீ மயங்கிட வேண்டும். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.